முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் பாடல்கள், ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். முதலாவது வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை பாடும். நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன், அல்லது நன்றியோடு பாடுகிறேன், நாவாலே துதிக்கிறேன் சொல்லி உங்கள் நாவின் மூலமாக நல்ல அறிக்கைகளை பண்ணுங்க. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகளில் அசைவில்லாமல் உறுதியாயிருப்போமாக. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துவோமா? முடிந்தெல்லாம் கரங்களை தட்டி நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கிலே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஆமென் ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரணம் முன்கூறெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே. மரணம் முன்கூறெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே. ஓ லார்ட், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவிற்கு ஆதாயம். எஸ், எல்லாமே நன்மை, எல்லாமே ஆதாயம். எஸ், சாவிற்கு ஆதாயம். நீரனோடு நீரனோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஆம் தேவ ஜனங்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துவோமாக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிப்போமாக. ரொம்ப சந்தோஷம். நித்திய பேர் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அநேகருக்கு நடந்திருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை
இந்த ஊழியத்தின் மூலமா நிச்சயமா தர உடனடியாக ஸ்கிரீன்ல காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆவலோடு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாவு ஒரு ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி நாம் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது கவனிப்போமா? யாக்கோபு ஒரு நல்ல புத்தகம். அந்த புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு போடணும் அப்படின்னா முதிர்ச்சியை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். அல்லது பொதுவாக வரலாற்று ஆசிரியர், வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க, அல்லது பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு, புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் இந்த யாக்கோபு எழுதின நிருபம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அருமையான புத்தகம், திரும்ப திரும்ப படிங்க. நல்ல ஆலோசனைகள், நல்ல பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே பார்க்கிறோம். அந்த புத்தகத்தில் தான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்கிற வாக்கு தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் இந்த ஆண்டிலே நல்ல உயர்வா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். ஆரம்பத்திலே மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீது, மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீது. அதே போல கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கணும். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் மேன்மையாக வைப்பார் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்கணும். யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கனப்பட்டவனாய் இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி படிச்சு பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் நாவை குறித்து அந்த நிருபக்காரன் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். நான் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய நாவு ரொம்ப சரியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், சொல்வதை செய்யுங்கள், செய்வதை சொல்லுங்கள். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், சொற்களை குறித்து ரொம்ப கவனமாக இருங்கள். மூன்றாவதாக உங்க சொந்த பலத்தினால நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பரிசுத்த ஆவியின் துணையை பெற்றுக்கொள்ளுங்கள். நான்காவது, சொற்களால் ஜனங்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படும். கர்த்தர் நம்ம நல்லா துதிச்சுட்டு அல்லேலூயான்னு அந்நிய பாஷையை பேசிட்டு வெளியே போய் வீட்டில் அநியாய பாஷை பேசணும் அப்படின்னா அது ஸ்தோத்திரம், அது கொஞ்சம் சிக்கலான விஷயம்னு சொல்லி இந்த பகுதி சொல்கிறது. நல்ல கவனிங்க. வந்து நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை நம்ம சபிக்கிறோம் அப்படி சொல்றோம். நீங்கள் நானும் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டவங்க. அப்போ அது ஸ்தோத்திரம், நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற ரைட்ஸ் தான் இருக்கு, சபிக்கிற ரைட்ஸ் நமக்கு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கு ஆசீர்வதிக்கிற ரைட்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சபிக்கிற ரைட்ஸ் கொடுக்கப்படலை. அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம படித்தோம் நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஸ்தோத்திரம் என்னது, நாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாட்களில் நான் படித்தோம். காலை நேரத்தில் 2 குறிப்புகளை நான் சொன்னேன். இந்த மாலை 6 நிலையில் மற்ற 2 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நம்ம படித்தோம், அதுக்கு நல்ல ஒரு ஆதார வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். என்னதான் ஆரோக்கியமுள்ள ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என் நாவு ஆரோக்கியமான நாவா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. என் நாவு ஆரோக்கியமான ஒரு நாவு. அது வியாதி, நாக்கில் வியாதி இருக்க வியாதி நான் நீங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நாக்கில் இருக்க பிரச்சனைலாம் நீங்கட்டும், சனி அதில் வேற ஏதாவது கிடக்கும், அதெல்லாம் தூக்கி போடுங்க. அதான் 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் நாவிலே உம்முடைய வார்த்தை இருக்கிறது யா, என் நாவிலே அது ஸ்தோத்திரம் உம்முடைய வசனம், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அது ரொம்ப முக்கியமானது, அது ஆரோக்கியமானது. அந்த ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஜீவ விருட்சம் ஆனது லைஃப், ட்ரீ ஆஃப் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது என்னது? ஒரு ஜீவ விருட்சம். விருட்சம் என்னது? மரம். இந்த மரம் என்ன செய்யும்? நல்லா வளரும், வளர்ந்து என்ன செய்யும்? மொட்டுகளை போடும், அப்புறம் பூவா மாறும், அப்புறம் என்னது? கனியா மாறும், அப்புறம் காயா மாறும், அப்புறம் கனியா மாறும், பின்பதாக நல்ல பலனை தரும், வளர்ந்து அநேருக்கு ஆசீர்வாதத்தை தர்றது போல இந்த நாவு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், திருச்சபைக்கு ஆசீர்வாதம், வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதம், இப்படி சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாகவே மாற முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவே நம்ம வாழ்க்கையில நம்முடைய நாவில ஒரு ஆரோக்கியம் வேணும். நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை பண்றது நோக்கமே ஏன்ங்கிறத காலை 6 சொன்னேன்.
திருநெல்வேலி பட்டணத்தில் நல்ல சிறுவர் ஊழியங்களை செய்த ஒரு தேவனுடைய தாசர் தான். அவருடைய மனைவி இருக்கிறாங்க, பெற்றோர்லாம் இறந்து போனாங்க. நல்லா ஊழியம் செய்தார், சிறுவர் ஊழியங்களை செய்தார், ஒரு அழைப்பை பெற்று செஞ்சுட்டு இருந்தார். எப்பவுமே அவர் ஒரு விஷயத்த சொல்வாராம். என்ன சொல்வாராம்? நான் ரயில் அடிபட்டு தான் சாவேன், எங்கள் அப்பா ரயில் அடிபட்டு செத்தாங்க, எங்கள் அண்ணன் ரயில் அடிபட்டு செத்தாங்க, அதே போல் நான் ரயில் அடிபட்டு தான் சாவேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு ஒரு கேன்சர் வந்திருக்கு, த்ரோட் கேன்சர். ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன், ஊழியங்களை சரியாக செய்ய முடியல, அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி இருக்கு அவருக்கு. திடீர்னு ஒரு நாள் இந்த போன வாரத்தில் டக்குன்னு ரயில்வே ட்ராக்ல தலையை வச்சிட்டாரு, தற்கொலை பண்ணி மறிச்சிட்டார். நல்ல சிறுவர் ஊழியங்களை செய்தவர் தான், தற்கொலை பண்ணிட்டார். ஏன் அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது நான் சொல்கிறேன், அவருடைய வாய் தான், என்னது எங்கள் அப்பா ரயிலில் அடிப்பட்டு தான் சேர்த்தாரு, நான் என் அண்ணன் ரயில் அடிப்பட்டு தான் சேர்த்தாரு, இப்போ நான் என்ன செஞ்சேன், ரயில் ட்ராக்ல தலையை வச்சிட்டேன். அப்போ நம்ம வார்த்தைகளில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அது சும்மா போகிற பிரச்சனையெல்லாம் உள்ளே எடுத்துரும் பாருங்க. ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இல்லைன்னா மௌனமாக பேசுறதுக்கு ஒன்றும் தெரியல, கோவம் தான் வருதுன்னா ஒரு பிளாஸ்டரை போட்டு ஒட்டிடுங்க, ஸ்ட்ராங்கை போட்டு ஒட்டி வச்சிட்டிங்கன்னு எல்லாம் சொல்லிக்கோங்க. பிளாஸ்டரை போட்டு ஒட்டி பின்னால் கையை யாரையும் கட்ட சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்னது, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருந்துட்டிங்கனாலே பிரச்சனையில் ஒரு சொல்யூஷன் வந்துடும் பாருங்க. இன்னைக்கு ஒரு தம்பி வந்து சோத்ரா அவனுக்கு லோக்கோ பைலட்டாக வேலை கிடச்சிருக்கு, சரியா? அவன் வந்தான் பாருங்க. இதுவுமே ரயில்வே சம்மந்தமான ஒரு சாட்சின்னு சொல்கிறேன். அவனுக்கு பிஇ படித்து முடித்த பின்பதாக அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, ரயில்வே துறையில் நான் வேலை செய்யணும். நான் சொல்கிறேன், நான் ரயில்வே துறையில் வேலை செய்யணும், ரயில்வே துறையில் வேலை செய்யணும், ரயில்வே துறையில் வேலை செய்யணும், ரயில்வே துறையில் வேலை செய்யணும். ஆண்டவர் அதுக்கான ப்ரிப்பரேஷனை தந்தார். லோக்கோ பைலட் எக்ஸாம் எழுதுனா, ஜெயித்தா, அதில் எல்லா வெரிஃபிகேஷன் ஜெயமாக முடிஞ்சு 23ஆம் தேதி ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை தந்தார். எனக்கு 25ஆம் தேதி வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய சாட்சியை நவம்பர் மாதம் அன்பின் விருது ஆராதனையில் நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னால் தான் 2 நாளைக்கு முன்னால் 3 மணி நாள் தான் அவனுக்கு பெர்மிஷன் லெட்டர் கிடச்சி. அருமையான தேவ ஜனங்களே பாருங்க, ரெண்டுமே ஒரே ரயில்வே மேட்ரு தான், ஆனால் வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நல்ல வார்த்தைகளை பேசும், குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஒருவேளை நீங்கள் கோடியாக சம்பாதிச்சு கொடுக்காம இருக்கலாம், மற்றவங்களை போல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கணவனாக இல்லாமல் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கணவனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்கள் வார்த்தைகள் நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டுமே, காசா பணமா நல்ல ரிச்சாக இருக்கட்டுமே. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி மாட்டுறோம், அப்படிதானே? எல்லாம் செய்கிறோம், காஸ்ட்லியான பொருட்கள் நம்ம வச்சிருக்க நாம தீர்மானம் பண்ணுறோம். எல்லாருக்கும் அப்படி தானே? மொபைல் ஃபோன், வாலிபராக இருந்தாலும் சாதனை ஒரு ஐஃபோன் வேணுங்கிற வாஞ்சு இருக்குது. அதே போல் உங்கள் நாவில் நல்ல வார்த்தைகள் வரட்டும். அதான் ஒரு பாட்டு கூட ஃபாதர் பர்க்மன்ஸ் பாரு, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இருதய எண்ணமெல்லாம் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய். சொல்லுங்க, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய். ஓ என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, நான் உம்மை தேடுகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எனது மனவாளனே. வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகிறேன். ஆராய்ந்து பாரும் தேவனே, வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகிறேன். சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் இன்றே நீ வை, என் தூய வாழ்வை நான்
வாரத்தில் ஃபுல்லாக பாருங்களேன், நாவை குறித்து, வாயை குறித்து, தொண்டையை குறித்து, உதட்டை குறித்து பாட்டலாம் நல்ல எடுத்து நல்ல ஸ்தோத்திரம். என்னது அதை பாடுங்க, நல்ல ஒப்பு கொடுங்க பாரு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நல்ல ஒப்பு. ஒருவேளை நீங்கள் நிறைய சாபங்களை போட்டிருப்பீங்கன்னா நீங்கள் மன்னிப்புக்கலாம். ஆண்டவரே, நான் காரணத்தோடு காரணம் இல்லாமல் போட்ட சாபங்களெல்லாம் ரத்து செய்யுங்க ஆண்டவரே. நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, நான் பேசியிருக்க கூடாது, நான் பேசிட்டேன், நான் பேசுறது நியாயம் இருந்தாலும் நான் செய்த முறையானது நியாயம் இல்லாதது. ஆண்டவரே, என்னை கிருபையாய் மன்னிங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சாபங்களை நிறைய போடுற ஆட்கள், விளங்காமல் போவேன், உருப்பிடாமல் போவேன், அதெல்லாம் நிறைய ஆவிக்குரிய ஆட்களும் பேசுனது நான் கேட்டிருக்கேன் பாருங்க. சரியா? ஆனால் நிறைய பேர் நம்ம ஊழியத்தில் அப்படி இப்படி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. நம்மளை 1008 பேர் என்ன சொன்னாலும் கண்டுக்கக்கூடாது, கரெக்டா? சண்டைக்கு போகக்கூடாது. என்ன பேசின நீ எப்படி சொல்லலாம் இல்லை அதை சொல்றது. கத்த சீமையை தூஷிக்கிறதுக்கு அனுமதிச்சாரு. மனுஷனுக்கு உபத்திரவம் நல்லது, ஆனால் எவனால் வருதோ அதுக்கு ஆபத்துன்னு தான் சொல்லியிருக்கு. சீமையை தூசிக்கட்டும், சன்பல்லா தொபிக்க ஆக்கள் தூசிக்கட்டும், பேசட்டும், டிஸ்கரேஜ் பண்ணட்டும், ஆனால் நீங்களும் நான் என்கரேஜ் மட்டும்தான் பண்ணணும். எல்லாம் வாயை மூடிடணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று என்கரேஜ் பண்ணணும் அல்லது வாயை மூடிடணும். இதை செஞ்சு தான் பாருங்களேன். நான் சொல்கிறேன், நீங்கள் 100 நாள் உபவாசம் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ், 100 நாள் உபவாசம் பண்ண எஃபெக்டிவ்னஸ் இந்த ஒரு விஷயத்தில் வரும். சாதாரண விஷயம் தான். ஆண்டவர் எதையுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக 40 நாள் இரவும் பாலும் ஜோம் பண்ணாதான். ஒருவேளை உங்களுடைய சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் உங்களை ஐசியூவில் தூக்கி போடுற வேண்டிய நிலை இருக்கலாம். ஐசியூவில் வைக்கலாம். ஏன் ஐசியூவில் தூக்கி போடுறாங்க? உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. இல்லை ஸோ எல்லா ஃப்ளோலாம் கரெக்டாக போகுதா, வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்குதா, ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது, அல்லது பல்ஸ் ரேட் எப்படி இருக்குது, இசிஜி எப்படி போயிட்டு இருக்குது, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா என்ன செய்கிறாங்க, உங்களை ரூமுக்கு கொண்டு வருவாங்க. சில நேரங்களில் வாயு விஷயத்தில் ரொம்ப நீங்கள் ஒஸ்டான நிலையாக இருக்கும். எடுத்தோடனே டக்குன்னு உங்களுக்கு கெட்ட வார்த்தை வரலாம், என்னது அவிசுவாச வார்த்தையை வரலாம், ஏசுகிற எண்ணங்கள் வரலாம். அப்படி இருந்திருக்கலாம். உங்களை கொண்டு போய் ஐசியில் போட்டு வாயெல்லாம் கட்டி, ஆவியானவரே காந்தானாமா அப்படி நல்லா பரிசுத்த ஆவில் நடந்து ஜோமனிங்களா ஒரு விடுதலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் கம்ப்ளீட்டாக வாயின் வார்த்தையில் ஒரு டெலிவரன்ஸை பெற்றணும். நான் சீயோனை சபைக்கு ஒரு அடையாளம், ட்ரேட்மார்க். இந்த சபையில் இருக்கிறவங்க நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசுவாங்க, நல்ல ஒருத்தர் ஆசீர்வதிப்பாங்க. போவாச போல கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. உடனே அவங்கெல்லாம் கோரஸா கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் யா வாழ்க்கை. அது ஸ்தோத்திரம். மரியாள் ஸ்தோத்திரம். என்னது, எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது எலிசபெத் வயிற்றிருந்த பிள்ளை என்ன செஞ்சான், துள்ளிற்று அப்படின்னு சொல்லிப்பான். அப்படி துள்ளிச்சான். அவ்வளோ ஒரு இம்பேக்ட் ஒரு இருக்கு பாருங்க. கருப்பை வரைக்கும் போயிட்டு. அதனால தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் என்ன செய்கிறாங்க, வளகாப்பன் ஒன்று வச்சு எப்பயுமே என்ன செய்ய மாட்டான், நல்ல வார்த்தையை பேச மாட்டான். கிளுன்னு சத்தமாக கேட்கட்டும் சொல்லி கை நிறைய வலது கையிலையும் இடது கையிலையும் வலையில் போட்டுட்டுறாங்க. அசையும் பொழுது தான் கிளுக்கு. அட்லீஸ்ட் வாய் தான் சரியில்ல, நம்மளாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு பாருங்கள். செய்கிறத குறித்து பாருங்க. அதான் கல்யாண நேரத்தில் அவசரமாக ஆட்கள் பேசும், ஜோடி பொறுத்த இல்லை, நல்லா இருக்க மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்களா, அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு கேட்கான். பிப்பிரி பிப்பி அப்படின்னு சொல்லு, உச்ச ஸ்தானத்தை அட்டி டன் அடிச்சு யோசித்து பாருங்க. உங்கள் கல்யாணத்தை உமாஸ்டர் தன்னுடைய கல்யாணத்தை யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்டோடு அடிச்சிருக்காங்க. எந்த சத்தம் கேட்டு வடவட அடிச்சு கேட்டு அபசகுணம். ஏன்னா மனுஷனோட டெண்டன்சி என்னது, நல்லதை பேசாதபடி கெட்டதான் பேசுவார். அடிக்கடி பாஸ்டரையா சொல்ல ஒரு ஜோக்கு வரும். ஒரு நாள் அலிசோத்திரம் பாஸ்டரையா அலிசா அவங்க வேலை பார்த்த காலங்களில் ஸ்ரீலங்காவில் அவருடைய முதலாளி மாறலாம் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கருடைய கல்யாணத்துக்கு போயிட்டாங்களாம். இந்த காலத்தில் நூல் கட்டி சாப்பிட்ற அனுபவங்கள், அந்த நூல் கட்டி சாப்பிட்றது. ஒன்று அந்த எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பல கூட்டுகள் வச்சுருப்பாங்க. அப்படி தானே ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் உப்பு வைப்பாங்க, அப்புறம் சுண்டக்காய் வத்தலை கொஞ்சம் பொரிச்சு வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். போட்டு ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்காரு. அப்புறம் என்ன செஞ்சுருக்காரு, சாம்பார் வச்சு சாப்பிட்ருக்காரு, ரசம் வச்சு சாப்பிட்ருக்காரு, அப்புறம் என்னது அப்புறம் மோர் வச்சு சாப்பிட்ருக்காரு, பாயசம் சாப்பிட்ருக்காரு, அப்பளம் சாப்பிட்ருக்காரு. எல்லாம் சாப்பிட்டு அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, சாப்பிட்டோன்னு இலையை தூக்கிட்டு அவர் போய் தான் குப்பை தட்டியில் கொண்டு போய் போடணும். அப்படி தானே சில ஹோட்டல்ஸ் அந்த சிஸ்டம் வச்சுருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்தோத்திரம், என்னது இலையை தூக்கிட்டு நடக்க முடியாமல் பயங்கரமாக வயிறு தொங்கி போயிட்டு நடந்து போய். அப்போது அவர் கூட இருந்த ஒரு ஒர்க்கர் கேட்டிருக்கான், முதலாளி சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உடனே அவர் சொன்னாரான், சவத்த மண்ணலி போடு அப்படி. இவ்வளோ நேரம் சாப்பிட்டதில் என்னது சரியா அது போட்டு அடித்து விழுங்கிட்டு. மனுஷனுடைய டெண்டன்சி அப்படி தான் இருக்கும் பாருங்க. என்னதான் இருந்தாலும்
சில நேரங்களில் நல்ல பிரியாணி போடுற பாயாக தான் இருப்பார், சொதப்பிடுவார். அதனால் பொதுவாக எல்லாருமே கல்யாணத்தில் இந்த விஷயத்த மட்டும் நிறையா போய் சொல்லுவாங்க பாருங்க, நல்லா இருக்கிறது இல்லோ நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ரைட், நல்ல விஷயம்தான். ஏன் அவங்கள போய் நம்ம வருத்தப்படுத்தணும்? நானே சொல்லுவேன், சில நம்ம பிரியாணி சரியில்லாமல் தான் இருக்குன்னு சொல்லுவேன். இருக்கும், சில நல்லா வரும், சில நல்லா இல்லாமல் வரும். ஒரே மாஸ்டர் தான். கை பக்குவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அதான் போட்டு நம்ம அதிகமாக ஜோம் பண்ணுறது. ஆண்டவரே, அவர் நல்ல பிரியாணி பண்ணுற ஆளாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரசன்ஸாம். மனைவிட்ட சண்டை போட்டு வந்து நின்று ரைட்டா அவர் பிரியாணி ரெடி பண்ணாருன்னா உப்பை கொஞ்சம் செஞ்சிட தூக்கலாக போட்டுருவார். அப்புறம் குழந்தை எல்லாம் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அன்றைக்கி காலைல சாப்பிட்டு வந்திருப்பீங்க, நைட் வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்க, உப்பு அவ்வளோ ஏறி போயிருக்கும் பாருங்கள். நல்லா கவனிக்க தேவைச்சானவனுங்க. அப்போ நாவின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதான் நீதிமொழிகளில் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நாவானது வல்லமை உள்ளது. நீங்கள் நிறைய வசனங்கள் சொன்னேன். நீதிமொழிகள் 18:21 வாசித்து பார்க்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிபர். சோ பவர்ஃபுல். நான் அன்னைக்கு காலையில் சொன்னேன்ல, உங்கள் சரீரத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அவயவம் இருக்கும் அப்படின்னா அது உங்கள் வாய் தான். ஜாய்ஸ் மேரட் சொல்கிறாங்க, உன் வாழ்க்கையின் வெற்றியானது மூக்குக்கு 1 இன்ச் கீழே இருக்கு அப்படிங்கிறான். மூக்கு 1 இன்ச் கீழே என்ன இருக்கு? வாய். அப்போ நல்லா கவனிச்சுங்க, இருக்கலே the பவர்ஃபுல் வெப்பன் இன் யுவர் பாடி. சொல்லலாம், நீங்கள் எலும்புன்னு சொல்லலாம், என் மசில்னு சொல்லலாம், என் பலன்னு சொல்லலாம். ஆனால் நானும் சொல்கிறேன், உங்கள் நாவு தான், உங்கள் வாய் தான் இருக்கல பெஸ்டான பவர்ஃபுல். நீங்கள் உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியும். அது உங்கள் வாயில் இருக்குது. அலசோத்திரம். நிறைய பேர் சாத்தான ஏஜென்ட்டாக இருந்து உங்களை ஏசிக்கிட்டே இருப்பாங்க, ஷீமேக்கள் இருப்பாங்க, சன்பல்லா தொபியாக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் காதில் வாங்கிக்கிடாதீங்க. நீங்கள் கத்தரை துதிச்சிட்டே இருங்க, கத்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. துதிக்கும் தாவீதுக்கோ உயர்வு நிச்சயம். சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவனை பேசுங்க. அலசோத்திரம். என்னதான் கஷ்டப்படுத்தினாலும், என்னதான் கஷ்டப்படுத்த வேதனைப்படுத்தினாலும் வாயை மூடி, வாயை திறக்காதீங்க. பிரைஸ்ல அமைதியாக இருந்துருங்க. கத்தர் துதிச்சிட்டே இருங்க. ஏன் பைத்தியக்காரி மாதிரி பேசுற? அழகா சொல்லார் பாருங்க யோபு, நீ பைத்தியக்காரி போல ஏன் பேசுற? தேவன் கையில் நன்மை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ? அன்னைக்கு இருந்த மனசாட்சியின் காலத்தில் கண்டஸ்டன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழகா பைபிள் முடியும். யோபு தன் உதடினால், என்னது வாயினாலா, பாவம் செய்யலை. எப்படி இருக்கு பைபிள்? யோபு தன்னுடைய என்னது உதடா வாயா? உதடுகளினால் பாவம் செய்யல. பக்கத்தில் சொல்லுங்க, யோபுவை போல உதடுகளினால் பாவம் செய்யாதீங்க. எஸ், உதடினாலும் யோபு கரெக்டா இருக்க பாருங்க, பாவம் செய்யல. தான் வாயை காத்துக்கிட்டான் பாருங்க. ஆண்டவரே, என் வாயை நான் காத்துக்கணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்க. நான் என்ன சொல்ல, நல்லா எல்லாரும் உயர்த்த போறாரு, நல்லா வைக்க போறாரு. அதுக்கு நீங்க பெருசு எஃபர்ட்லாம் போடணும், வாயை மட்டும் மாத்துங்க, அப்புறம் சரியா. அதான் காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஜபத்தில் ஒரு 4 அறிக்கையிட்ட ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, ஒருத்தர் விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க, இன்னொரு 2-3 பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் நல்ல காலைன்னு சொன்ன எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வாசிக்க, எல்லாம் சேர்ந்து இந்த சிஸ்டரை வாசிக்கிறாங்க, தொடர்ந்து இந்த சிஸ்டர் தான் வாசிக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு சிஸ்டர் வாசிப்பாங்க, ஆனால் நீங்கள் வாசிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்க்ரீனில் இப்போ டிஸ்பிளே பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து மொபைலை பார்த்து அந்த வசனத்தை நீங்கள் வார்த்தை சொல்லும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு சகோதரர் சொன்னார், என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், தருத்திரம் கொடிய தருத்திரம், என்னுடைய பாட்டின் மூலமாக முற்றுமாக ஏமாற்றப்பட்டேன். அலுவலம் இன்னொரு ஸ்டேட்டில் போய் நான் மறைந்திருந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையை நான் கண்டுகொண்டேன். நான் ஒரு பைத்தியக்காரனை போல வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன். கால் 4 மணிக்கு எஞ்சி அலுவலத்தை நான் சொல்கிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக தான் இருக்கும். கர்த்தரின் சூழ்நிலையை மாற்றினார். எனக்கு இது முன்ன பின்ன தெரியாத ஒரு தொழிலை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த தொழிலில் பல்கான ஆர்டரை கொடுத்தாரு. கர்த்தர் மீண்டும் முந்தின சீர்க்க காட்டிலும் அதிகமாய் கொண்டு வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு முன்ன பின்ன தெரியாத தொழில் தான். கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சு, பல்க் ஆர்டர் கிடைச்சிது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறாரு. நீங்க வசனத்துக்கு நல்ல முக்கியத்துவம், வசனத்தை நல்லா அறிக்கை செய்யுங்க. இந்த வாழ்வு தரும் வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும். ஹல்லேலூயா. நம்முடைய போதகருடைய வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு அநேக ஆசீர்வாதமா வைத்த இந்த வார்த்தை இங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் உண்டாக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. முதலாவது, மரணமும் ஜீவன் நாவில் இருக்கு. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், ரொம்ப பவர்ஃபுல்லானது பாருங்க. அது 2 எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று உருவாக்கும், இல்லை அழிக்கும். நியூட்ரல்னே கிடையாது. ஒரு காரில் ஒரு நியூட்ரல்னு ஒன்று இருக்கு பாருங்க, அப்படிதானே? ஆனால் வாயை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் கிடையாது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் அல்லது டிஸ்ட்ரக்டிவ். ஒன்று உருவாக்கும் அல்லது அழிக்கும்.
அல்லது ஒன்று சிருஷ்டிக்கும் அல்லது அழிக்கும். இந்த வேலையை தாண்ட வேணும் ஒன்று செய்யாது. ரெண்டாவது சொன்னேன் சோத்திரம், நம்முடைய வார்த்தை குறித்து சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிக்கு 10ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அளவாக பேச வேண்டியது. ரெண்டாவதாக என்னது, அளவா பேசணும். நீங்கள் டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு அளவாக இருக்கணும். காஃப் சர்ப் இருக்கு, இருமல் வருது, என்ன செய்யணும்? என்னதான் உங்களுக்கு இருமல் இருந்தாலும் என்ன செய்யணும்? 5 ml தான் குடிக்க முடியும், அப்படி தானே? 5 ml 2.5 ml சொல்லுவாங்க. அது 3 நேரம் சொல்லுவாங்க, இல்லை 4 நேரம். இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு பாட்டில் குடிக்கணும், குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அளவுக்கு மீறினால் அவ்வளோதான். தேனை சாப்பிடுறது நல்லதுதான், மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாங்க. பிரியாணி நல்லதுதான், அதிகமாக சாப்பிட்டா என்ன வரும்? அதுவே நைட் கடந்து படாப்படுது. ஐயோ ஐயோ தெரியாமல் சாப்பிட்டேன். நிறைய சகோதரிமா சொல்லுவாங்க, சிலர் வயசானவங்க, அவங்க இந்தந்த பொருள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் மற்றவங்களாம் சாப்பிடும்போது ஒரு டெம்டேஷன் வந்துருப்பாங்க. சாப்பிட்ட பிறகு ஐயோ பாஸ்டர்மா தெரியாமல் பிரியாணி சாப்பிட்ருக்கக்கூடாது, தெரியாமல் ஆசையாக சாப்பிட்டேன், நைட் ஃபுல்லாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுறேன், எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. 6 இன்ச் நாக்குக்காக 6 அடி சர்றமே பாதிக்கப்பட்டுருது கடந்து. ஏன்னா அளவு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மெடிசின்னாலும் மருந்து. நான் டாக்டர்கிட்ட போட்டு, எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் கீழே எழுதியிருப்பார், டாக்டருடைய மருந்து அறிவுரை இல்லாமல் 30 நாட்களுக்கு மேலே இந்த மருந்தை சாப்பிடக்கூடாது. என்ன செய்ய, 30 நாளுக்கு ஒரு தடவை வந்து பார்க்கணும். நீங்களே டாக்டர் தான் எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லி போயிட்டே இருக்க முடியாது. ஒரு அளவு உங்கள் வாழ்க்கையில் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். அது பெண்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் வேணும், ஆண்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் வேணும். அது ஸ்தோத்திரம். ஆண்களுடைய நாக்கு ஒரு வாய் வித்தியாசமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுடைய வாய் ஒரு வித்தியாசமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஆணும் பெண்ணும் 2 துருவங்கள்லேருந்து வந்தவங்க பாருங்க. அது ஸ்தோத்திரம். நம்ம அந்த ஒரிஜினாலிட்டியை மாற்ற முடியாது, ஆனால் அந்த தரப்பட்டிருக்கிற அந்த முறையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கரங்களை தலையெடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்களுடைய பிரெயின் வேலை செய்கிற விதம் வித்தியாசம், பெண்களுடைய பிரெயின் வேலை செய்கிற விதம் வித்தியாசம். அது பெண்கள் ஒரு காரியத்தை பேசும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கனெக்ட் பண்ணி பேசும், கனெக்டிங் ஸ்டைலில் இருக்கும் பாருங்க. எனது பெண்கள் ஈஸியாக ஒன்னோட ஒன்றை கனெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு கால் அதான் சொன்னேன், ஒன்னோடு ஒன்றை டக்குன்னு லிங்க் பண்ணுவாங்க பாருங்க. இன்னைக்கு இருக்கிறத கரெக்டாக அப்படி 1947 கொண்டு போய் லிங்க் பண்ணுவாங்க. அப்படி டக்குன்னு அவங்க லிங்க் பண்ணுறலாம் கரெக்டாக இருக்காது. இந்த பசில் விளையாடுவோம் பாருங்க, அப்படிதானே? அந்த பசிலை வச்சு கரெக்டாக நீங்கள் சேர்க்கணும்னா பிரச்சனை. அப்போ இயற்கையாக என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கிறது அங்கே கொண்டு போய் சேர்க்கறது, அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு போய் சேர்க்கறது தான் பெண்களுடைய பிரெயின். ஏன்னா மல்டி டாஸ்க், வேகமாக வேலை செய்யும் பாருங்க, அட் அ டைம் பல வேலைகளை செய்யும். அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால் கனெக்ட் பண்ணுறத ரொம்ப ஜாக்கிரதையாக கொஞ்சம் பொறுமையாக கனெக்ட் பண்ணுங்க, சரியா? அப்படி தானே? ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கொடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாம் படித்து பாரியா, ஃப்ரண்ட்லேருந்து படிச்சு ஒரு ட்ரைனிங்கை கொடுப்பாங்க பாருங்கள், சரியா? நான் ஒரு சின்ன ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது சின்ன ஒரு 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 இன்னொரு டெஸ்ட் வச்சாங்க பாருங்கள், ரைட்டா? இப்போ ஒரு 10 கேள்வி கொடுத்து இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. உடனே டைம் கொடுத்தாங்க, இத்தனை விஷயத்துக்குள்ளே எழுதணும், டக்குன்னு எல்லாம் எடுத்து ரைட்டா கடற்கடன்னு ஆன்சர் எழுதிட்டாங்க. ஆனால் அந்த 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 கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதி, இந்த கொஸ்டின் பேப்பரை படித்தவுடன் மூடி வைக்கவும். இவங்க உட்காந்து என்ன எல்லாம் செஞ்சு கடற்கடன்னு ஆன்சர். அப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம கொஸ்டின் பேப்பரை சரியாக படிக்கல. இந்த கொஸ்டின் பேப்பரை வாசித்தோடு மூடி வைக்கும், ஃபுல் மார்க் உங்களுக்கு போடப்படும் அப்படிங்கிறத விட்டுட்டு உட்காந்து கடன்னு உட்காந்து எழுதி, ஐயா நீ இவ்வளோ நேரம் எழுதுனீங்களே என்ன லாபம், ஐயோ தெரியாதனமாக பண்ணிட்டேனே, எஸ்ஐயா மண்ணி கொட்டுன்னு போட்டு இதுதான் சான்ஸ் கிடச்சி. கடந்த வாரத்துலேருந்து கல்யாணம் முடிச்சதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்க ஒரே அர்ச்சனை தான். கட்ட நீ அப்போ இப்படி பண்ண தெரியுமா, அப்படி பண்ணு. கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லுவார், எப்பா கொஸ்டின் பேப்பர் படித்தோடனே மூடிலாம் வைக்க சொன்னேன், நீ எதுக்கு எழுது. நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தெய்வ ஜனங்களே. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆண்களுடைய அந்த பிரெயின் சிஸ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா கன்வேயிங் ஸ்டைலில் இருக்கும் பாருங்க. அது எப்படி அது இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக இருக்கும், ஃபேக்டை பேசும், சொல்யூஷனை பேசும். ஆண்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு இப்படின்னு யாராக போய் சொன்னீங்கன்னு என்ன செய்வாங்க, அப்போது தலைவலிக்கு இந்த மாத்திரையை போடுறீங்களான்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ தலைவலிக்குதா, எப்படி வலிக்குது, இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, எவ்வளோ நேரம் விட்டு வருது, எப்படி வருது, யாராவது ஏதாவது புருஷன் கேட்டு சர்த்தர் இருக்கா, தலைவலி ஆச்சரிய டக்குன்னு ஜண்டு பாம்பு தூக்கி போடு, என்னது கோடாரி தள்ளி எடுத்து போடு, இப்படி தான் பேசுவாங்க.
அது கன்வேயிங் ஸ்டைலில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அலிசோத்ராம் அண்ணாளுடைய கணவர் போல் என்ன செய்யணும், அண்ணாள் ஏன் சாப்பிடாம இருக்கு, ஏன் என்னது, ஏன் நீ இப்படி இருக்க, 10 குமாரரை பார்த்து உனக்கு அதிகம் அல்லவா, ஒரு டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வரணும் பாருங்க. இப்படி தான் அப்படி இல்லை, நம்ம மாற்றி அமைக்க கர்த்தர் கிருபை தருவார். அதான் சொல்கிறேன், சொற்கள் அளவாக இருக்கட்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேன் உங்களுக்கு. பேஸ்ட்டை பற்றி சொன்னேன் காலைல. என்னது, பேஸ்ட் நல்லது தான், டெய்லி பல் விளக்கணும். அதே நேரத்தில் எடுத்து நீங்கள் ஒரு அமுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் ஃபுல்லாக எல்லாம் விழுந்த பிறகு திரும்ப உள்ளத்துக்கு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. கொட்டின வார்த்தையை திரும்ப அள்ள முடியுமா? இல்லை. நாய் தான் கக்குனதை திரும்ப தின்னும், அப்படி சின்ன பண்ண முடியுமா? இல்லை, பண்ண முடியாது. சொல்லப்பட்ட வார்த்தைகள் எத்தனை பேரை என்னன்னாலும் இவர் இப்படி சொல்லியிருக்க கூடாது தானே, இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது தானே, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவர் கோபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவார், பிடிச்சிடும். இந்த வார்த்தை அவர் எப்படி சொல்லலாம், என் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அளவாக பேசுங்கள், அமைதியாயிருங்கள், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 3வது நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார். 3வதாக பொய் நாவை கர்த்தர் ரொம்ப வெறுக்கிறார். நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. டைம் வேகமாக போயிட்டு இருக்கு. 12:22 வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். இந்த 3 வசனத்திலையும் நாவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். என்னது? அவையாவன மேன்மையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, அடுத்தது துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இது என்ன செய்யற ஆண்டவர்? வெறுக்கிறார். வெறுக்கிறார். அவர் பிடிக்கவே பிடிக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது ரொம்ப வெறுப்பா இருக்கு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. சிலதான் பார்க்கும்போது வெறுப்பா நமக்கு இருக்கும், அருவருப்பா நமக்கு இருக்கும். சில விஷயம் அருவருப்பா இருக்கும், ஐயோ அப்படின்னு. கழிவுகள் இருக்கும்போது அருவருப்பா இருக்கும் பாருங்க, அப்படிதான். குப்பை கூலங்கள் அருவருப்பா இருக்கிறத குறித்து பாருங்க. அதை போலதான் இது இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அலுசு ஒண்ணு, நீ பேசுனா உண்மையை பேசு, எல்லாம் வாயை மூடிக்கோ. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை தேவஜனங்களே, அது பிரச்சனையே வரும். அதான் கடந்த நாட்களில் சொன்னேன், ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னால திங்க் அப்படிங்கிற ஒரு என்னது ஃபில்டரை போடுங்க. யோசித்து பாருங்க, இது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா, அவங்களுக்கு பயனை தருமா, இந்த காரியம் உண்மையான விஷயமாவா இருக்குதா, இஸ் இட் ட்ரூ? யோசித்து பாருங்க, இது நல்ல ஒரு விஷயம் தானா அப்படி யோசித்து பார்த்து நீங்க பேசும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வெற்றி வரும். எடுத்தோடனே நீங்க வளரி கொட்டிட்டீங்கன்னா பிரச்சனை தான் வரும். அதனால பொய்களை தவிர்த்து விடுகிறது நல்ல விஷயம். ஏன் பொய்ய ஆண்டவர் வெறுக்கிறார் அப்படின்னா, அது சமுதாயத்துக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தன்னுடைய சிஸ்டத்தையே மாற்றுகிறார். ஏன்? அது விக்கிர ஆராதனையை கர்த்தர் எதிர்க்கிறார். ஏன்னா அவர் உயிருள்ள தேவனா இருக்கிறார். நீங்க உயிருள்ள தேவனை விட்டுட்டு நீங்க விக்கிரகங்களை தேவன் என்று சொல்லும் பொழுது அது இயற்கை நீதியே, அது இயற்கை நியமத்தையே அது குலைக்கிறதாக இருக்கிறது. அடிக்கடி பாசையை சொல்லுவாங்கல்ல, அப்பா உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு நாயை கட்டி போட்டுது, இதான் என் அப்பானா, உயிருள்ள அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு நாயை கட்டி போட்டுட்டு இதுதான் என் அப்பானா எப்படி இருக்கும். அதான் இயற்கை நியமத்தையே, அதான் பொய் தேவையில்ல, அருவருக்கிறது. ஏன்னா இயற்கை நியமத்தை அது சீர்குலைக்கிறதா இருக்கு. அதான் பொய்யை பேசாதீங்க. நம்ம அப்படி பொய் பேசுறது கஷ்டம், நம்ம கர்த்தர் சிருஷ்டிக்கல. இப்போ பாருங்க, ஒரு கோர்ட்டில் போய் ஒரு பொய்யை சொல்ற நேரத்தில் ஒரு என்னது நிரபராதி பாதிக்கப்படுறார். இவர் காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பேசும்பொழுது அங்கே சொல்றாரு, தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்றாரு. அவர் யார் கரெக்டாக நீதி செய்யணுமோ செய்யாமல் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அதான் ஆண்டவர் என்ன சார், பொய்யை நீங்கள் பொய் வந்து பேசலாமல் பேசக்கூடாதா, அப்படி விவாதமே பண்ணலாம். நீங்கள் இப்போ ராகப் வேசி என்னது 4 பேர் ஒளிச்சு வச்சுட்டு என்ன சொன்னாங்க, என்னது அங்கே இல்லைன்னு தான் சொன்னாங்க. அது பொய்யா இல்லையா? அப்போ பொய்னா என்னது என்ன சொன்னோம், உங்கள் லாபத்துக்காக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் நான் முக்கியமான விஷயம். உங்கள் லாபத்துக்காக இன்னொருத்தரை பாதிப்புக்குள்ளாக்குற நிலைகள் இருக்கக்கூடாது. அப்போ அவங்க செய்கிறாங்க தேவ திட்டத்தின்படி, அவங்க என்ன செய்கிறாங்க, ஒழித்து வச்சுட்டு எனக்கு தெரில அப்படின்னா அவங்கள ரகசியமாக நைட்டு எழுப்பி வெளியே அனுப்பி விட்டுறாங்க பாருங்க.
அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு பெரிய இறக்கம் கிடைச்சிது. அதனால இயேசு வம்ச வரலாறுக்குள்ளே வர்றது. அதான் சொல்கிறேன், பொய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சோத்திரம் என்னது, இயற்கைக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது, அது உங்கள் சுயத்துக்கு நன்மை உண்டாகிறதா இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, வீட்டில் எத்தனை நேரத்தில் அப்பா வந்து கோவத்தில் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு, அது சீக்கிரம் வந்துட்டான் அப்படிம்பாங்க. ஏன் சொல்லுவாங்க? அடி அவனுக்குள்ளும் இவங்களும் சேர்த்து கொள்ளும் பாருங்க. அதனால் என்ன செய்வாங்க, எத்தனை 6 மணிக்கு வந்தானா, சுற்றிட்டு எங்கே சுற்றிட்டு போனானா, வந்துட்டானா, நான் உண்மை விளம்பி அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. என்ன செய்வாங்க, அவனை காப்பாற்றிவிடும். ஸோ வி ஹாவ் டு கிரேஷியஸ்லி ஹேண்டில் த சிச்சுவேஷன்ஸ். ரொம்ப முக்கியமான. ஸோ தேவஜன பொய்ய கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை அதை அறிந்து கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. அது ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம கடன்காரராக மாறுறோமா? அப்போ கடன்காரராக மாறும் பொழுது ஒரு காலத்தில் அந்த கடனை நம்ம செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்ட் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வார்த்தைகளை விடும் பொழுது அது சொத்த கடன்காரராக மாறுறீங்க. அந்த கடனுக்கான கிரயத்தை நீங்கள் விரும்ப செலுத்தி தான். அதான் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் வசனம் சொல். எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. அப்போ நல்லதை விதைக்கும் பொழுது நல்லதை அறுப்பீங்க, மெய்யை விதைக்கும் பொழுது மெய்யை அறுப்பீங்க, பொய்யை விதைக்கும் பொழுது பொய்யை தான் அறுவடை செய்யும். அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இல்லை. பொய்கள் வராமல் இருக்க தீர்மானம் பண்ணுங்க. தூண்டாதீங்க. பொய் தெரிஞ்சும் தெரியாதமாக இருங்க. பாருங்கள், சில நேரங்களில் கண்டும் காணாத மாதிரி இருக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் சிகரெட் குடிக்காரன்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்? பிரதர் நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்களா? என்ன சொல்லுவார்? என்ன செய்வார்? உங்களோட பொய் தான் சொல்லுவார். ஐயோ பாஸ்டர் நான் குடிக்கிறதே இல்லை, உதடெலாம் கருப்பாக இருக்கு. ஐயோ பாஸ்டர் நான் என் வாயெல்லாம் புண்ணாக மாறிச்சா, அதனால தான் என் வாயெல்லாம் அப்படி கருப்பாக இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். தேவையில்லாமல் இருக்கு. இவருக்காச்சும் ஆண்டவரே ஒரு பொய்யின் ஆவி வந்துடக்கூடாது, இதிலிருந்து விடுதல் நீங்கள் தான் தர வல்லவர். ஒரு காலத்து இவர் அதை ஆட்டி படைச்சார், இப்போ அது இவர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு விடுதலை நீங்கள் தாங்க. கரங்களோ தள்ளிடுச்சுங்க பாப்பா. அதான் ரொம்ப இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு நினைக்காதீங்க. அது பொய்யில் போய் நின்றும் பாருங்கள். அவர் தேவையில்லாமல் குற்றவாளியாக நம்ம மாற்றிடுவோம். நம்ம காரியத்தை மனசில் வச்சு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம். மரியாதை குறித்து இவ எல்லாவற்றையும் தங்களுடைய இதயத்தில் வச்சு சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாங்களா, ஆண்டவரே ஒரு விடுதலை தருவீராக. நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்முடைய ஒரு நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக கர்த்தரிடம் கொடுக்கவே மாட்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பல அனுபவத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஜெரேமியா சாப்டர் 9 and verse 5, அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை எய்கிறார்கள், பொய்யை பேசத்தக்கராக எய்கிறார்கள், பொய்யை பேசத்தக்க தங்கள் நாவை பழக்கிறாங்க. அக்கிரமம் செய்ய உழைக்கணும். உலகத்தில் அப்படிதான் செய்யறாங்க. போய் பேச நாவை பழக்கிறாங்க, ட்ரெயின் பண்றாங்க. எத்தனையோ கம்பெனிஸ் இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 பேதுரு 3:10 வாசித்து பார்க்கும் பொழுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்ப பாருங்க, பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். கடைசி ஒரு குறிப்பை சொல்ல நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக, உங்கள் நாவை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள். சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள். அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 25:11 வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழி 25:11 வாசித்து பார்க்கும் பொழுது சொல்ல, ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் சொல்லுவாங்களே, ஏற்ற நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க, நல்ல ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். அப்போ ஏற்ற நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட. சில நேரம் சொல்லுவாங்க, இப்போ தான் பாஸ்டர் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க சிசிடி கேமரா வச்சுருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இல்லை, ஏற்ற நேரத்தில் பேசுறது. இப்போ கரெக்டாக இப்போ நேரம் நீங்கள் கரெக்டாக ஃபோன் பண்ணீங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியது மிக அவசியம். ஏற்ற நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தையை கரெக்டாக நேரத்தில் சொல்லணும். பாருங்க, இப்படி நிறைய டெக்னிக் சொல்லுவாங்க. எப்போ ஒரு கரெக்ஷனை சொல்லணும், அப்படி தானே. எப்போ ஒருத்தரை கரெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. எப்போ ஜனத்தை உற்சாகப்படுத்தணும், அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஐயோ சம்மந்தம் இல்லாத நேரத்தில் சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. நிறைய நேரத்தில் சம்மந்தம் இல்லாத நேரத்தில் சம்மந்தம் இல்லாத விஷயத்தை சொல்கிறாங்க. குடும்பங்களில் பிரச்சனை வருது. பாருங்கள், ஒருத்தர் விரோதிக்கிற நிலை, பயக்கிற நிலை. எப்போ இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும்.
கரெக்டாக சில ஆண்கள் மட்டும் மனைவி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஏம்மா ஒரு 500 கொடுத்துருவியா அப்படின்னு வாங்கிடுவாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. அப்படி காசு வேணுன்னா மட்டும் அவர் அப்படியே சீனை போட்டு அப்படியே சிரிச்சு சந்தோஷமாக இருந்து காசை வாங்கின பிறகு அப்படி என்ன ஆயிடுறாரு, உல்டாவா மாறிடுறாரு பாஸ்டர். டெக்னிக்கலாக தெரியுது பாருங்க. ஏற்ற நேரத்தில் நீங்கள் பேசுங்க. 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அரிஸ்தோத்தர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் 15:23, மனுஷன் தன் வாய்மொழினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு. நீங்க சொன்ன ஆண்டவரே ஏற்றனவா மாறுவதாக, ஏற்ற காலத்தை நான் சொல்லணும்ப்பா, சரியான நேரத்தில் நான் ஆலோசனை கொடுக்கிறவனா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சரியான நேரத்தில் ஆலோசனை கொடுத்தீங்க. ஒரு திருமணம், ஒரு சபை முன்னாள் விசுவாசி ஒருத்தவங்களுடைய மகளுக்கு ஒரு திருமணம் ஒழுங்காச்சு பாருங்க. உடனே பெரிய பெரிய லே செக்ரட்டரி பிஷப் எல்லாமே வந்திருந்தாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை பையன் பேசின விதங்கள் வந்து பெற்றோர் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு, நீ உங்கள் அப்பாட்ட பேசக்கூடாது, அம்மாட்ட பேசக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, அப்படிலாம் நிறைய கண்டிஷன் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் அப்பா சொன்னாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னாங்க. ஐயோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கலை. பாஸ்டர் சொன்னோடனே அப்படியே என்ன செஞ்சாங்க, கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. வேண்டாம் சரி வரான்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் நடந்து விசுவத்தில் நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சி இன்றைக்கி அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. விசுவத்தில் நல்ல ஊழியம் செய்கிறாரு. 2 பிள்ளைகளை கற்று தந்து அவங்கள ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஏற்ற நேரத்தில் பாஸ்டர் மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கிங்களேன், கல்யாணத்தை முடித்து கண்ணீரில் இருந்துருப்பாங்க. எத்தனை பேர் பாருங்கள், சைக்கோக்கள் நிறைய இருக்காங்க பாருங்கள், வெளியே தெரியாது. ஆனால் ஏற்ற அதுக்கு தான் அவங்கள கர்த்தர் வச்சுருக்காரு. சொல்லணும், ஏற்ற நேரத்தில் எங்களை காப்பாற்றிட்டீங்களே. நம்ம திருமண அறிக்கைன்னு ஒன்று வாசிக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை குறைகள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இதனே ஏதாவது கடன் பட்டிருக்கானா தெரிஞ்சதுன்னா சொல்லி அவனை சரிப்படுத்துறதுக்கு தான் அறிக்கை. கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்லை, சொல்லி சரி பண்ணுறதுக்கு முயற்சி. ஐயோ அவர் சர்ச்சுக்கே போக மாட்டார். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஒழுங்காக பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப 2 குடும்பத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த மாப்பிள்ளை பற்றி கேட்டாங்க, சர்ச்சுக்கு போவாரா? சரியாக போக மாட்டார். இவங்க பண்ணாங்க, நல்லா பிடிச்சி போச்சு. இவருக்கு லிங்க்லாம் அனுப்பி பார்த்தாங்க, சர்ச்சுக்கு போகலை. அது சரியாக பார்க்க நேரம் இல்லை அப்படின்னா. ஒரு தடவை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு வரேன்னா ஞாயிற்றுக்கிழமை தான், சர்வீஸ் முடிஞ்சோடனே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி பேச வைக்கலாம்னு நினச்சாங்க. அப்போ தம்பி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? அவர் போகலை, டேரெக்டாக பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. உடனே பார்த்தாங்க, இந்த கல்யாணம் உருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. பாருங்க தேவ ஜனங்களே, கர்த்தர் நிறைய சிக்னல்ஸை நம்ம லைஃப்பில் தருவார் பாருங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஏற்ற நேரத்தில் நீ சொல்லுங்க, ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்ற நேரத்தில் ஹெல்ப் பண்ணுற ஒரு நபராய் நாங்கள் காணப்பட கிருபை தாங்கப்பா. தூக்கி எடுத்துற நாளாக இருக்கணும். பிரைஸ்ல நீங்கள் ஒரு சுகீனமாக இருக்கிறாங்க, நீங்கள் சரியான நேரத்தில் போய் ஒரு சரியான வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே ஒரு ஜீவன் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கணும். போய் நின்றுட்டு இதே வியாதியில் போன வாரத்தை எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி அப்படி சைலண்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆள் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அருமையாக தேவ ஜனங்களே, அதான் ஏற்ற நிறைய நேரத்தில் நல்லா பேச வேண்டிய ஆட்கள் தப்பாக பேசுறதுனால பிரச்சனை. அதான் ஜோமன், ஆண்டவரே நல்ல வார்த்தையாக இருந்தாலும் நான் சரியான நேரத்தில் சரியானதை பேச கர்த்தர் கிருபை தருவீராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குதான், அதுக்கு 430 அர்த்தம் இருக்கான். என்ன வார்த்தைன்னு யாருக்கா தெரியுமா? செட் அப்படிங்கிற வார்த்தை, SET செட்டுங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம்? 430 அர்த்தம் இருக்கான். அப்போ நீங்கள் எப்போ எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் அர்த்தமே மாறிடும் பாருங்க. செட் அப்படிங்கிற வார்த்தைக்கு 430 அர்த்தம் இருக்குதான். அப்போது கரெக்டாக நீங்கள் சொல்ல வேண்டுமா அல்லவா? அந்த வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணுமே. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீ தேனை எடுக்கணும்னு விரும்புனா தேன் கூட்டை எத்தாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. தேன் கூட்டை நீ தேன் எடுக்கணும்னா தேன் கூட்டை எத்தாத, அது உனக்கு ஆசீர்வாதம். அப்போ அருமையான தேவ ஜனங்களே, நல்ல வார்த்தைகள் தெரியும், ஆனால் கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயத்தை நம்ம சொல்லணும். நம்ம அரிசோத்திரம் அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட ஒரு சர்வீஸ் முடிஞ்சவங்க சகோதரி சொன்னாங்க, ரொம்ப கலக்கத்தோடு இருந்தேன். எனக்கு தேவையான ஒரு வார்த்தையை அந்த வாசித்த சங்கீத பகுதியின் மூலமாக கர்த்தர் எனக்கு தந்தார். நைட்டில் எனக்கு தூக்கம் இல்லை, ஒரே போராட்டம். ஏன்ங்கிற கேள்வி. ஆனால் அந்த சங்கீத பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட பேசி என் கலக்கத்தை நீக்கி போட்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம்.
அது எதுல? பாட்டிலையும் நடக்கல, பிரசங்கத்தையும் நடக்கல, ரெண்டுக்கு நடுவில் வாசித்த சங்கீதத்தில் நடந்திருக்கு. அதனாலதான் ஒரு சபையில நடக்கிற எல்லா விஷயமே நல்லதா நடக்குது. நீங்க ஜெபம், ஆண்டவரே எல்லா சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்ற ஒரு வார்த்தை இங்க வெளிப்படணும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. தயவுள்ள போதகம் அவள் வாயில் இருந்தது என்று சொல்லி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே குணசாலியான ஸ்திரியை குறித்து பார்க்கிறோமே, ஒரு தயவுள்ள போதகம். சொல்லுங்க அல்லேலூயா. உலக பிரகாரமா சொல்லுவாங்க, ஒருத்தர் என்ன டோன்ல பேசுறாரோ அதே டோன்ல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. என்ன டோன்ல பேசுறாரோ அந்த டோன்ல பேசணுமா. அவர் மெதுவா பேசிட்டு இப்படி கத்துறீங்களேன், மிஸ் மேட்ச் ஆகுது. அப்ப என்ன டோன்ல அவங்க அண்ணா பேசுனா அன்பா பேசுங்க. இதுக்கு நம்ம ஃபோன் மூலமா அலசுத்திரம் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன மூட்ல இருக்காங்க நமக்கு என்ன தெரியும்? முகத்தை பார்க்குற நேரத்தில் நமக்கு தெரியும். அதை சிக்கல். அதனால தான் ஃபோனை நம்ம நம்பாதீங்க. நிறைய நேரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம வெளியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்ம உள்ளே கொண்டுட்டோம் ஃபோன் மூலமாக. ஆனால் உள்ளே இருக்கிறத நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறோம் தேவஜனங்களே. ஸோ என்ன டெம்பரமெண்ட்டில் பேசுகிறாங்களோ அந்த டெம்பரமெண்ட்டில் நீங்கள் பேசுகிறது நல்ல விஷயம். நல்லா அன்பாக பேசுனா அன்பாக ஜோவியலாக பேசுனது ஜோவியலாக பேசுங்க. அலசதா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னா, நான்லாம் ஃப்ரெண்டு, நான் வாலிபனாக இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லோரும் நான் ஒருத்தர் நல்லா ஓட்டுவாங்க. அப்படி எக்ஸ்ட்ரீம் டு த கோர் ஓட்டுவாங்க. என்னெல்லாம் நல்லா ஓட்டுவாங்க. முடிச்சு போகிற நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. திரும்ப அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் பெண்கள்கிட்ட போய் அப்படி நீங்கள் சொல்லி பாருங்க பார்ப்போம். ஆமாம், நீங்கள் இதை சொன்னீங்களே, எதை வச்சு சொன்னீங்க? அப்படி இருந்ததுனால தானே சொன்னீங்க. அவனுக்கு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன செய்வாங்க? பேசாதிருந்தால் மூடனும். நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அந்த மாதிரி அனுபவத்தில் வருவீங்க எனக்கு. ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கரெக்ட். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் போகும்பொழுது ஏற்ற வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் வேலைக்கார் ஒரு வார்த்தை தான் ஐயா, என்னை கேட்டலும் அப்படியே அக்கினி பலியையும் விறகுகளையும் தண்ணீரையும் நக்கி போட்டுட்டு போயிடுச்சு. ஒரு வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லானதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்ம வார்த்தை ஏற்ற நேரத்தில் கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம மாற வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு தடவை ஒரு ராஜா தன்னுடைய மந்திரியை பார்த்து ஒரு விஷயத்த சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு பொருளை என்கிட்ட கொண்டுட்டு வா அப்படின்னாராம். இந்த உலகத்திலேயே தி பெஸ்ட் பேர்ல்னு சொல்வீங்க, ஆனால் பேர்லை காட்டிலும் ஜெம் காஸ்ட்லியான இருக்குது. பேர்ல்லே காஸ்ட்லியான பேர்ல்ஸ் இருக்குது, பிங்க் பேர்ல் அப்படிலாம் இருக்குது. சில நேரத்தில் ஜெம்லே பயங்கர காஸ்ட்லியான இருக்குது. ஸோ முத்துக்களை பார்க்க விலையை பெற்றது அப்படின்னா ஜெம் அதை காட்டிலும் ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ அந்த ராஜா சொல்கிறாரு, ஸோ உலகத்திலே மிகுந்த சிறந்த ஒரு பொருளை கொண்டுட்டு வாங்க நேரத்தில் அந்த ராஜா அந்த மந்திரி என்ன செய்கிறாருன்னா, ஒரு வெள்ளித்தட்டில் ஒரு பொருளை வச்சு ஒரு சாட்டின் கிளாத்தை வச்சு மூடி நேரம் கொண்டுட்டு வரார். கொண்டு வந்தோடனே அதை திறந்து ராஜா பார்க்குறாரு, ஷாக்காரு. என்னப்பா நாக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னார். இந்த உலகத்தில் சிறந்ததே நாக்கு தான் ஐயா. எத்தனையோ குடும்பங்களை சமாதானத்தை பேசும்பொழுது சமாதானம் வந்திருக்கு, சந்தோஷம் வந்திருக்கு, போர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது, அன்பு ஐக்கியம் வந்திருக்கு, விடுதலை வந்திருக்கு, வெற்றி வந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டையே சொல்கிறார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டு உடனே சொன்னார், எப்பா இந்த உலகத்திலேயே சோத்திர மிக சிறந்த பொருளுக்கு எதிரான ஒரு பொருளை கொண்டுட்டு வா அப்படின்னாராம். சிறந்த பொருள் நாக்கை கொண்டுச்ச, இந்த நாக்குக்கு எதிரான ஒரு பொருளை நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. உடனே மந்திரி போனாராம். போயிட்டு 2-3 நாள் கழிச்சு திரும்ப வந்தாராம். அதே வெள்ளித்தட்டில் ஒரு பொருளை வச்சு ஒரு கிளாத்தை வச்சு மூடிட்டு வந்தாராம். ராஜா திறந்து பார்த்து அதே நாக்கு தான். உடனே கேட்டாராம், என்னப்பா கொண்டந்த என்னது உலகத்திலே சிறந்த பொருள் கொண்ட இப்படி ஆமாம் ராஜா, இதனால தான் சண்டையே வருது, சச்சரே வருது, போர்கள் வருது, 2 குடும்பம் 2ஆ பிரியுது, எல்லாத்துக்கும் காரணம் நாக்கு தான். அப்போது இந்த நாக்கு நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். நம்ம நல்லதுக்கு பயன்படுத்த நம்முடைய நாவை ஒப்பு கொடுப்போமாக. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நாவின் சொற்கள் ஏற்றனவா இருக்கு. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல டியூன் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியின் பாடல் இந்த மாதத்தில் பாடுங்க. ஆவியானவரே, என் நாவை நான் டியூன் பண்ணுறேன்ப்பா, டேம் பண்ணுறேன் ஆண்டவரே. ஒரு நாயை டேம் பண்ணுறாங்க, ஒரு கேட்டை பண்ணுறாங்க, ஒரு காக்டெயில் பறவையை பண்ணுறாங்க, ஒரு கிளியை பண்ணுறாங்க பாருங்க, எலி வெரைட்டியை கூட பண்ணுறாங்க பாருங்க. என்னெல்லாம் டேமிங் பண்ணுறாங்க, அது சொல்கிறதெல்லாம் செய்து பாருங்க. நாயெல்லாம் டான்ஸ் பாடுது,
பண்ணுது, ஸ்டெப் பண்ணுது, எல்லாம் காரணம் பண்ணுது. சில நாய்களாம் பொருட்கள்லாம் சுமந்துட்டு வருது, எல்லாம் பண்றாங்க. ஆனா நாவை அடக்க ஒரு மனுஷனாக உங்களாலே முடியாது. இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியமா இருக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி எழுமி நிற்போமாக. இன்னைக்கு என் நாவை நீங்க தொடுங்கப்பா. அல்ல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என் நாவை தொடுங்கப்பா. வீண் வார்த்தை என் வாயினால் நிலைக்காமல் பேசுகிறேன். வீண் வார்த்தை என் நாவினால் நிலைக்காமல் சொல்லுங்க. என் வாய்க்கு காவல் இன்றே நீ வை, என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள. ஓஹோ, என் வாய்க்கு காவல் இன்றே நீ வை, என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள. ஆராய்ந்து மாறும் வாசி பிடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்பணிந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பாருங்க என்ன சொல்றான். இளைப்பணிந்த சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தரை ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கல்விமானி நாவை தாங்கப்பா. ஒரு 5 தடவை சொல்லுங்களேன், ஒரு 7 தடவை சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்கு ஒரு கல்விமானி நாவை தாங்கப்பா. உண்மையா கல்விமானி நாவை தாங்கப்பா. கல்விமானி நாவை தாங்கப்பா. கல்விமானி நாவை தாங்க ஆண்டவரே. கல்விமானி நாவை தாங்க ஆண்டவரே. ஒரு கல்விமானி நாவை தாங்க ஆண்டவரே. ஒரு கல்விமானி நாவை எனக்கு தருவீராக ஆண்டவரே. அப்படி செய்கிற தயவுக்காம நன்றி கரங்களை உயர்த்தி எல்லாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் நாவை மாற்றுங்க. புலம்பலின் வார்த்தைகள் வரக்கூடாது, முறுமுறுப்பின் வார்த்தைகள் வரக்கூடாது, சலிப்பின் வார்த்தைகள் வரக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகள் வரக்கூடாது, தூற்றுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. ஒரு தெய்வீக மாற்றத்தை நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு இதில் படித்தேன், நாவு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ரொம்ப வார்த்தை வர்ற மாதிரி இருக்கு, ஏதாவது பேசணும் போல இருந்தா தனியாக ஒரு இடத்துல போய் நாக்கு நுனியை பிடிச்சிருங்க. யாரும் பார்க்காத நேரத்தை பிடிச்சிருங்க. என்ன இது, என்ன இல்லை சேட்டை பண்ணிட்டு இருக்கேன், ஆவியானவரை இந்த நாக்கை சரிப்படுத்துங்க. அப்படி பிடிச்சிருங்க. நீங்கள் அதான் செய்யணும். உங்களுக்கு 2 விஷயம் உங்கள் மனசில் இருக்கணும். எங்கேயாவது ஒரு முறுமுறுப்பார நேரத்தில் பாஸ்டர் வினோத் இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரட்டும். விட்டதை திரும்ப எடுக்க முடியாது. 2வது ஞாபகம் இப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஞாபகம் உங்களை பற்றி நல்ல சாட்சி வரணும். 2025 வரைக்கும் பேசக்கூடாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் 2025 அப்புறம் 2026 ஒரு நாவல பெரிய மாற்றம். நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்னைக்கு என்ன இதில் இருக்கீங்களோ அதை கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்துவார், ஆசீர்வாதம் வைப்பார். நெகட்டிவிட்டியை பார்க்காதீங்க, எதிர்மறையான நிலைகளை பார்க்காது. கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் எளிதாக ஜெயிக்கலாம். ராட்சதர்களை போல இருக்கலாம், வெட்டிக்கிளை போல இருக்கலாம், ஒன்றும் இல்லை. சோதனை நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலுமே வாழ்க்கையில வெற்றி தான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க, நல்ல வார்த்தையை விடுங்க, அதை போய் கிரியை செய்யட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் அப்பா. என் நாவு ஆண்டு ஜீவ விருட்சமா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாவு ஜீவ விருட்சமா இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் நாவு ஜீவ விருட்சமா இருக்கட்டும். சொல்லுங்க, என் நாவு ஜீவ விருட்சமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் வாழ்க்கை துணையோடு பேசும் பொழுது, என் பிள்ளைகளோடு பேசும் பொழுது, என் குடும்பத்தாரோடு பேசும் பொழுது, என் பார்ட்னரோடு பேசும் பொழுது, ஆண்டவரே சோத்திரம் ஹல்லேலூயா. யார்கிட்ட பேசும் ஜீவ விருட்சமா இருக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்.
இன்னைக்கு அப்படி மாற்றத்தை தாங்க. அப்படி கரங்களை கீழே போட்டுக்கொள்ளுங்க. கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறீரப்பா. அது எங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்களை தருகிறதற்காக நன்றி. அதுல ஒரு காரியம், நாவை நீ தொடுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லத்தக்கதாக நான் அறியும்படிக்கு கல்விமானி நாவை தருவீராக. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் சொல்லப்பட்டிருக்கிறதே. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வார்த்தையை தொடுங்கப்பா, கட்டுப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவர், கட்டுப்படுத்துங்க ஆவியானவரே. எங்க நாம உம்முடைய கிருபையில கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லது பிரயோஜனமற்ற ஒன்னேசுமுவை பிரயோஜனமாய் மாற்றினீர். ஆகாதென்று தள்ளப்பட்ட அநேக மூளைக்கு தலைகளாய் மாற்றுவீர். வார்த்தையை மாற்றுங்கப்பா. முந்தி பேசுறதெல்லாம் உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், ஆனா இப்ப பேசுறதெல்லாம் உமக்கு பிரியமான வார்த்தைகள். இன்னைக்கு நாவ தொடுங்கபடியா ஜெபிக்கிறோம், நாவ தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகள், பொய்கள் சொல்லாதற்கு கிருபை தருவீராக. சமயத்துக்கேற்ற நல்ல வார்த்தைகள் வரட்டும். என் வார்த்தை வல்லமை உள்ளது என்று அறிந்து செயல்பட கிருபை தாங்க. என் வார்த்தையில அளவா இருக்க, சுருக்கமா இருக்க நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய ஜெயத்தை தாரும். இந்த வார்த்தை பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் வச்சு ஆசை போக்கிலுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். வெளியூருக்கு பிரயாணமா இருக்கு, எல்லாருடைய பிரயாணங்கள் வாக்கி செய்யுங்க. லீவை நல்லா பயனுள்ள விதத்தில் கழிக்க கிருபை தருவீராக. எக்ஸாம்ஸ்க்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்ச டாக்டர் மேஷாக் நல்ல ஜெயிக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீட் எழுத போறவங்களுக்காக, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போறோம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே பாலு கௌதமுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அது ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த காம்படிஷன் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஜெய்ப்பூருக்கு இந்த வாரத்தில் போய் பண்றாங்க, தூத்துக்குடி போயிருப்பான். ஜெய்ப்பூருக்கு போற காம்படிஷன்ல ஜெயத்தை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்போர்ட்ஸ்ல பிள்ளைகள் சாதிக்கட்டும் ஆண்டவரே. நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கட்டும் ஆண்டவரே. இன்டர்நேஷனல் பிரேயர்ஸ் ஆண்டவரே குவாலிஃபிகேஷன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. குவாலிஃபைடா மாறட்டும் ஆண்டவரே. உயர்த்துங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை உயர்த்துங்க. வாழாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க. நீதிமான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டது அவன் சந்ததி அப்பத்துக்காக எரிந்த தினத்தை பார்த்ததில்லை ஆண்டவரே. உயர்வாதான் பார்க்கணும். ஹலோ ஸ்தோத்திரம். உயர்வா பார்க்கணும். வந்திருக்க எல்லாரும் உயர்வா பார்க்கணும். இருக்கிற ஃபீல்ட்ல சாதனையாளர்களா இருக்க கிருபை தருவீராக. நீ அப்படி செய்கிற தயவுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்படி கிருபையில கரத்திலே முற்றுமாய் முழுவதும் அப்ப கொடுக்கிறோம் அப்பா. மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு அல்ல சவால் வரலாம், டெஸ்ட் வரலாம். எங்கள் வாயின் வார்த்தைகள் ஏற்றனவாய் இருக்கட்டும் அப்பா. சொல்லும், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஒருவேளை விழுந்தா கூட ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா, பரிசுத்தாவினை உதவி செய்யன்னு சொல்லி ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. வீட்டுக்குள்ள நல்ல வார்த்தைகள் பேசப்படணும், அன்பின் வார்த்தைகள் பேசப்படணும், சமாதானத்தின் வார்த்தைகள் பேசப்படணும், சுகத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள் பேசப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நேர்மறையான வார்த்தைகள் பேசப்படணும் ஆண்டவரே. பரிசுத்த வார்த்தைகள் பேசப்படணும். கர்த்தருடைய வசனங்கள் பேசப்படணும். நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கும். சுகவீனமா பலவீனமா இருக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றை கஷ்டப்படுற எல்லாருக்கும் நல்ல மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். நல்ல சுகத்தை தருவீராக. எல்லா ஊழியருக்காருக்கும் நல்ல சுகத்தை தருவீராக. நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, நாவு கர்த்தர் நமக்கு சரீரத்தில் தந்திருக்கிற ரொம்ப வலிய, அதாவது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளத்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தை ரிச்சா இருக்கட்டும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கெட்ட வார்த்தைகள் வர வேண்டாம், அவிசுவாச வார்த்தைகள் வர வேண்டாம். அல்ல பக்தி விருத்துக்கு நல்ல வார்த்தைகள் வரட்டும். ஒருத்தரை கட்டி எழுப்புங்க. உங்க வீட்டை கர்த்தர் கட்டுவாராங்க, உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவாராக. உங்களுடைய நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல மீட்சியை தருவாராக. சபைக்குள்ள கர்த்தர் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துவாராக. யாபேஸ் தன் ஜனங்களுக்குள்ளே அல்ல சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் தன் வார்த்தையின்படி கர்த்தர் கனத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். என்னுடைய யூடியூப் சேனல் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலி 2 சேனல் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறுவருக்கான பிளஸ் சர்வீஸ், வாலிபன் எஸ் ப்ரோக்ராம், அது மாத்திரமில்ல ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடிஸ் இருக்குது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். தொடர்ந்து நேரடியாக ஃபிசிக்கலாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தர் ஆராதிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன்.